கோவை மாவட்டம் சூரூரில் நடந்த அதிமுக உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, அண்ணாமலையால் தான் பாஜக அதிமுக கூட்டணி முறிந்தது என தெரிவித்தார். போட்டி போட்டார் இந்த தொகுதியில். அந்த நேரத்தில் என்னென்ன பண்ணாங்க, மற்ற மாநிலத்திலிருந்து வந்தாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தாங்க, இங்கே இருந்தாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாம் நமக்கு போட்டவங்கள மாற்றி போட்டாங்கன்னா போட்டதுக்கான காரணமே தெரியாது, மாற்றி போட்டிருக்காங்க. இப்போ என்ன நடந்தது? ஓட்டு போட்டாங்க நடந்ததா? இன்னைக்கு உங்க ஆட்சியாக இருக்கு, எதுவுமே நடக்குது. இதை எடுத்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை நம்முடைய நமக்கெல்லாம் நம்ம கட்சியில், நம்ம கட்சி எவ்வளவு பெரிய கட்சி, அண்ணாத்துக்கு சாதாரண இயக்கமா? இந்த இயக்கம் பொன்விழா கண்ட இயக்கம். இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் MGR அவர், புரட்சித் தலைவர் அம்மா அவர். இப்ப எடப்பாடியார் இன்றைக்கு பொதுச் செயலாளராக, சிறந்த தலைவராக, அற்புதமான முதலமைச்சராக 4 வருஷம் 2 மாசம் பாத்தீங்கன்னா அற்புதமான ஆட்சி. 7.5% இடஒதுக்கீடு, நீட் ஏமாத்திருந்தாங்க. அற்புதமான அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வருஷம் 500க்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு MBBS போறாங்கன்னா எடப்பாடி இருக்காங்க. அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அற்புதமான திட்டங்கள் தந்து 11 மருத்துவக் கல்லூரி, கோயம்புத்தூர்ல 50 ஆண்டுகள் வளர்ச்சி திட்டம் எல்லாம் சொல்லலாம். இப்படி அற்புதமான திட்டங்கள் வந்தார். அவரை கேவலமா பேசுறீங்க. சரி, பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இருக்கும்போது இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை யாருனால வந்தது? இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. அதுல சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, CP ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க, கவர்னராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள், அதே போல சகோதரர் முருகன் இருந்தார், இப்படியெல்லாம் இருந்தாங்க. அவங்க தான் இப்ப எந்த தலைவர் விமர்சனம்? இவர் இருக்கும்போதுதான் விமர்சனம். யாரை பத்தி விமர்சனம்? இந்த கட்சி யாரு பேர் இருக்குது? தெரிஞ்ச அண்ணா, நம்ம கொடியிலேயே அண்ணா இருக்காங்க, அவரை பத்தி விமர்சனம் பண்றதா? ஒரு தலைவராக இருந்தா ஒரு பக்குவமா இருக்கணும், கூட்டணியை அனுசரிச்சு போகணும். விமர்சனம் நம்ம எல்லாம் உருவாக்கி புரட்சித் தலைவர் அம்மாவை பத்தி விமர்சனம், இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் பண்ணி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி முடிவதற்கு காரணம் யார்? அண்ணாமலை. இதெல்லாம் செஞ்சுட்டு அவர் இருப்ப சரி பண்றதுக்காக நம்முடைய பொதுச் செயலாளர் இப்ப அதிமுகவுடைய ஒரே தலைவர் இன்னைக்கு அற்புதமாக இந்த கட்சியை வழிநடத்திட்டு இருக்கார். இன்னைக்கு ஆட்சி சிறப்பான முறையில் வழிநடத்தினார். ஆகவே இன்னைக்கு அவர் கூட்டணியில இருக்கும்போது கூட்டணி தர்மத்தை பின்பற்றினார். பல தகவல்களை சொல்லியிருக்காரு, அவர் தவறான தகவல் சொல்லியிருக்காரு. எப்பவுமே எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய தலைவராக எடப்பாடியார் இருக்கார், யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இவர் பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் இங்க எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தார், எதிர்ப்பு பண்ணிட்டார். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க, எதிர்ப்பு பண்ணல. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரியவர்களை மதிக்கணும். இன்னைக்கு இவருடைய அரசியல் அனுபவம், அரசியல் 3 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கு சாதாரண மனிதர் கடைபிடிக்கக்கூடிய இந்த மாண்பும் இல்ல, இந்த பண்பும் இல்ல. என்ன பேச்சு பேசி பாத்தீங்கன்னா அவ்வளவு வருத்தமா இருக்கு. நான் எப்பவுமே தேவையில்லாம யாரும் விமர்சிக்கிறது கிடையாது. ஒரே ஒரு முறை தேர்தல் முடிஞ்சு கோயம்புத்தூர் இதே மாதிரி தான் பேசினார். இந்த அதிமுக அவ்வளவு டெபாசிட் கொஞ்சம் தான் போயிருக்குன்னு பேசினார். இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு? இந்த கட்சி 4வது இடத்துக்கு போகும் நல்லா பேசியிருக்காரு. அதிமுக சாதாரண கட்சியா? பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு 98ல கூட்டணி அமைச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் வருவதற்கு காரணமா இருந்தது புரட்சித்துறை அம்மா அவர்கள். அதை மறக்க கூடாது. இது மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் வருவதற்கோ இங்கே ஒரு MLA சகோதரி வந்திருக்காங்க, வானதி வந்திருக்காங்க. இது நல்லா சரியா போயிடுது. இதுக்கெல்லாம் கெடுத்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தனி மெஜாரிட்டியா வரக்கூடிய வாய்ப்பை கெடுத்தது அண்ணாமலை தானே. இவர் தலைவர் கெட்டு போச்சு. இது எடப்பாடியார் குறை சொல்றதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடியார் நீங்க அம்மா விமர்சனம் பண்ணீங்க. இப்ப அம்மா இன்னைக்கு அம்மா சிறந்த தலைவர், MGR சிறந்த தலைவர், எடப்பாடியார் இருக்கிற அதிமுக சரியில்லை அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய கட்சியாக 20% மேல ஓட்டுமா இருக்கிறோம். 19 நாடாளுமன்ற தேர்தலில்
எல்லா கூட்டணியும் இருந்தது, பிஜேபி இருந்தது, அதை விட கூடுதலா ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தனி கட்சியாக பாரத பிரதமர் யாருன்னு சொல்ல நீங்க வாங்கி எவ்வளவு பெரிய ஓட்டு வாங்கியிருக்கிறோம். என்ன அதிமுக சாதாரண கட்சியில நீங்க 2014 அப்ப சிபிஆர் நீங்க என்ன அதை விட குறைவாக நீங்க ஓட்டு வாங்கிருக்கீங்க. அதை நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இது அண்ணாமலைக்கு கிடைச்ச தலைவர் அந்த கிடைச்ச ஓட்டு, இதை விட வேற யாராவது தலைவர் இருந்தா இன்னைக்கு அதிகமா எம்பி வந்திருந்தா சூழ்நிலையை மாறி இருக்கும். அது அத்தனை கெடுத்தது நீங்க தான். இதெல்லாம் பண்ணிட்டு இருப்ப காமிக்கிறதுக்காக எங்களுடைய தலைவரை, எங்களுடைய பொதுச் செயலரை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கீங்க. சரி, அதே போல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பேசணும்னு தெரியாம உங்களுக்கு 3 வருஷம் தான் ஆச்சு, 3 வருடம் தான் ஆச்சு நீங்க அரசியலுக்கு வந்து. ஆனால் உங்களுடைய வயது எடப்பாடியாருடைய அரசியல் அனுபவம் அது தெரிஞ்சுங்க. எடப்பாடியார் பொதுச்செயலாளருடைய அரசியல் அனுபவம் உங்களுடைய வயது, அதை மறக்க கூடாது. அது மட்டுமல்ல, நீ நிறைய தகவல் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது இன்றைக்கு செய்யாத நடக்காத பிரச்சனை சொல்லியிருக்கிறீங்க. எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போ பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதிக்கு நாமினேஷன். அப்ப எல்லா கூட்டணி தலைவர் கூப்பிடுறாங்க. அப்போ முதலமைச்சராக இருக்காது, எங்களுக்கு தலைவராக இருக்காரு. தேர்தல் பணி பல வேலைகள் இங்க இருக்குது. இதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் நாமினேஷன் பண்ணுவாங்க. அப்போ எங்க தலைவருக்கு பொதுச்செயலர் எடப்பாடியார் பணி இருக்குது. அப்போ கூப்பிட்டதுமே உடனே அப்ப துணை முதலமைச்சர் இருந்த ஓபிஎஸ் அவர்களும் என்னையும் 2 பேரையும் அனுப்பி வைக்கிறார். அப்ப 2 பேர் போனோம், எங்களுக்கு அவங்க மரியாதை பண்ணாங்க. அப்ப இருக்கக்கூடிய நம்முடைய ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தான் எல்லாத்தையும் வரவேற்றார், சாலை எல்லாம் போட்டு வரவேற்றாங்க. இன்னைக்கு நாங்க இருந்தாங்க போனோம். ஆகவே அதை அப்ப என்ன சொல்றாரு, பிரதமர் மீண்டும் ஆட்சிக்கே வரமாட்டாரு அப்படின்னு எல்லாம் பேசுறது, யாருக்கையோ பேசுறதெல்லாம் பேசுறீங்க. இப்படி எல்லாம் ஒரு தலைவர் பேசலாமா? எங்களுடைய தலைவரை பொறுத்தளவுக்கு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவர். ஆகவே கூட்டணி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்போ மத்திய அமைச்சர் பேசுவாங்க, மதிப்புக்குரிய பிஎஸ் கோயல் பேசுவாங்க, மத்தியில் பேசுவாங்க, ஒவ்வொரு மசோதா வரும்போது கூட்டு பேசுவாங்க. கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. கூட்டணி இருக்கும்போது கூட்டணி தரும், ஆனா கூட்டணி பிரிந்த பின்னால் அது பிரிந்ததுதான். அதுல தெளிவா இருப்பார் தலைவர், ஸ்ட்ராங்கா இருப்பார் எடப்பாடியார். ஆகவே இதுல இந்த கூட்டணியை பொறுத்த அளவுக்கு இந்த பிரச்சனை அத்தனைக்கு வந்தது என்ன? நீங்களே எல்லாமே பண்ணிட்டு மதிக்காம இன்னைக்கு நாவடக்கம் இல்லாம எங்களுடைய பொதுச் செயலாளர்களை எடப்பாடியார்களை பேசியது கண்டிக்கத்தக்கது. அவர் சாதாரண கிளை செயலாளர் இருந்தவர், ஒன்றிய செயலாளர் இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவர், தலைமை செயலாளர், அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகள் வந்திருக்கார். அதுக்கு பின்னால் தான் பொதுச் செயலாளர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர், அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாரிய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் 89 சேவை ஜெயிச்சவர், தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், பின்னாடி அமைச்சர், தொடர்ந்து அதுக்கு பின்னால் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்து 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி கொடுத்தார். சட்டம் எப்படி இருந்தது, எத்தனை திட்டங்கள். கோயம்புத்தூர் உதாரணம், நீங்க ஏதாவது கோயம்புத்தூர் செய்யுங்க. கோயம்புத்தூர் நீங்க தானே ஆளுங்கட்சியா இருக்கீங்க, உங்களுக்கு பாத்தீங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எங்க தொழிலதிபர்கள்லாம். அவ்வளவு எதிர்பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏதோ பண்ணுவீங்க தானே, அவங்களுக்கு எல்லாம் கேட்டது பண்ணி கொடுங்க. இன்னைக்கு தொழிலே போயிருச்சு, எல்லாமே இன்னைக்கு தொழிலே இன்னைக்கு போயிருச்சு. இன்னைக்கு மத்திய பிரதேசத்துக்கு போயிட்டு இருக்குது. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் எல்லாம் இன்னைக்கு மோசமான சூழ்நிலைக்கு வந்துருச்சு. திருப்பூர்ல போன தொழில திருப்பி கொண்டு வாங்க. இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம விட்டுட்டு எங்களுடைய தலைவரை, எங்களை பொதுச்செயலாளர் எடப்பாடியார் விமர்சித்தால் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒருபோதும் நீங்க நினைக்கிறது நடக்காது. மிக மிக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்ல, இன்னொரு தகவல் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? அதாவது நீங்க சொல்றீங்க, அதாவது காலில் விழுந்து ஊர்ந்து வந்தான்னு சொல்றீங்க. என்ன பேசுறீங்க? அதாவது யார் பெரியவங்க யார் ஆதரவாங்க இல்லையா? அதாவது எடப்பாடியார் முதலமைச்சர் வரும்போது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு அவர் முதலமைச்சரா அவரு தான் வரணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சோம். சும்மா கூத்தர்லாம் அங்க இருந்தவங்க தெரியும் எது நடக்கும், எல்லாம் அங்க இருந்தோம். இப்ப இங்க பாரதிய ஆளுநர் கட்சியில ஒண்ணு நடக்கிறது இல்லையா? எல்லாம் கட்டுப்பாடோட இருந்து போய் வாக்களித்தோம். ஒரு தேர்தல், ஒரு பஞ்சாயத்து தேர்தல் என்று வந்தாலே, ஒரு கவுன்சிலர் என்று வந்தாலே, ஒரு யூனியன் கவுன்சில் வந்தாலே ஒரே இடத்துல இருந்து போய் வாக்களித்து சகஜம். இது ஒண்ணுமே இல்லையே.
இது எந்த இதுவுமே கிடையாது. ஆனா மிகப்பெரிய அளவுல மீடியாவால் மிகப்பெரிய அளவுல பண்ணி அதுல வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப பொதுச்செயலாளர் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. தப்பு இல்லையே. நீங்க ஆசீர்வாதம், நீங்க எத்தனை பேர்ல ஆசீர்வாங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்க, எந்த கட்சியில் வாங்க, பெரியவங்க ஆசீர்வாதம் ஒரு தப்பு இல்லையே. ஆனா இது தவறா கூவத்தூர்ல போய் ஒரு எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு சுயமரியாதை மிக்கவர். ஆகவே அவரை பத்தி பேசக்கூடிய தகுதி அண்ணாமலைக்கு மட்டுமில்ல, யாருக்கு கிடையாது. ஆகவே இன்றைக்கு அற்புதமான ஆட்சி தந்தவர் மட்டுமில்ல, இந்த கழகத்துக்கு கஷ்டப்பட்டு ஆரம்ப காலத்திலும் கஷ்டப்பட்டு பொறுக்கிற எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே நீ என்ன நினைச்சாலும் சரி, எடப்பாடி தலைமையிலே அற்புதமான கூட்டணி அமையும். கண்டிப்பாக அற்புதமான ஆட்சி நடக்கும். நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா திமுக பத்தி கடுமையா பேசுறீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக பாராட்டி பேசுறீங்க. நாங்க பொதுவான நிகழ்ச்சி பத்தி விமர்சிக்க விரும்பல, எங்க தலைவருக்கும் நாணயம். ஆனால் நீங்க அன்னைக்கு ஒன்று பேசுறீங்க, இன்னைக்கு ஒன்று பேசுறீங்க. ஆகவே மக்களுக்கு தெரியும். எங்களை பொறுத்தளவுக்கு எப்பவுமே எதிரி திமுக தான். எடப்பாடியார் மாதிரி சட்டமன்றத்தில் யாருமே பேசுறது கிடையாது. எடப்பாடியார் அவர்கள் காவல்துறை மானியத்தில் 2.5 மணி நேரம் பேசியிருக்காரு. இங்க கஞ்சா விற்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எந்த திட்டம் திமுக செய்யல அப்படின்னு சொல்லி பேசுறது யார்? எடப்பாடியார். பதிலே சொல்ல முடியும். திமுகவுடைய செயல்படாத ஆட்சியை கடுமையா எடுத்துரைக்கூடிய அற்புதமான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? பேட்டி கொடுக்குறீங்க. அதே போல தேர்தல் நேரத்தில் மட்டும் வர்றீங்க, மக்களை வந்து ஏமாத்தி திமுகவும் ஓட்டு வாங்க, அவ்வளவுதான். ஆகவே நாங்க வந்து எங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலைக்கு சொல்றது, நீங்க தலைவராக இருக்கும் போதுதான் இந்த அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு முன்னாலதான் வேற மாதிரி சூழ்நிலை வந்தது. அதே போல இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாமே கூட்டணி தலைவர்களை மதிச்சாங்க, நீங்க மதிக்கல. நீங்க தான் அத்தனை காரணம். அதை சரி செய்வதற்காக எங்க தலைவர் குறை சொல்றது நடக்காது. மக்களுக்கு தெளிவா தெரியும். என்ன யார் சொன்னாலும் 2026 எடப்பாடி தலைமையில கண்டிப்பா நல்ல கூட்டணிகளையும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கண்டிப்பா விடுபட்ட திட்டங்களை செய்வார் என்று கூறி இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒன்றிய கழகத்துக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒன்றிய செயலாளர் உட்பட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.